ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இந்தோனேஷியன் ஹை ஸ்கூல் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காரில் ரொம்ப சுகமாக உட்காந்துட்டு வரா. அவங்க அப்பா கேட்குறாரு, புது ஸ்கூலுக்கு போக போகிற, என்ன ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது இவ அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அவளோட ஸ்டெப் மாம். அவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசுன்னு சொல்லும்போது, அது என் அம்மா கிடையாது, உங்களோட செகண்ட் ஒய்ஃப், அவங்கக்கிட்ட நான் ஏன் பாசமாக பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால தான் இப்போ ஸ்கூல் மாற்றி இங்கே படிக்கிறதுக்கு போயிட்டுருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஹீரோ வரதை பார்க்குறா. ஹீரோ வரும்போதே செம்ம மாதம் வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்க்குறான், காருக்குள்ளே இருக்க ஹீரோயினை பார்த்தோன்னே தெரியல என்னன்னு தெரியல, அப்படியே வச்ச கண்வாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்குமே அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆனால் எதுவுமே காமிச்சிக்க மாட்டேங்கிறா, சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுறான். இவன் நம்ம ஸ்கூலாக இருப்பானாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. அவன் ஏன் நம்ம ஸ்கூலுக்கு வர போகிறான்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறா. இந்த ஆண்டி ஹீரோயினை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவளுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துகிட்டு போய் இதை சாப்பிடு, உனக்கு ஸ்கூல் ஃபுட்லாம் ஒத்துக்காது, இதை சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, பார்த்தியா அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்ட்டு, கொஞ்சமாவது நீ அதுக்கு மதிப்பு கொடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில. அவங்க அப்பாவுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போகிறான். பார்க்கும்போதே தெரியுது இவன் நம்மளோட ஸ்கூல் தான் சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயின் அவனே தான் பார்த்துட்ருக்கா. அவன் ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. எல்லாருமே அவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக கிளாஸ்க்கு போகிறா. மேம் சொல்கிறாங்க, இவ தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கா, இதுக்கப்புறம் இங்கே தான் படிக்க போகிறா, எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினை அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு போய் உட்கார்றதுக்காக போகிறா. அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான். இவனோட பேர் ஜோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அதனால அவகிட்ட வளன்னு பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போ ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு முன்னாடி உட்கார்றா. இவளோட பேர் மேகாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம அழகாக இருக்கா. ஹீரோ மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணு தானே பிடிக்கும், என்ன எப்படி பிடிக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஷாக்கு. கோஇன்சிடென்ட்டாக ஒன்று நடக்கலாம், ரெண்டு நடக்கலாம். ஹீரோவும் இவ கிளாஸ் தான் போல இருக்கு. இவளுக்கு முன்னாடி உட்காரா. அது மேகாவுக்கு பக்கத்தில். மேகா வேற அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க ஜோ சொல்கிறான், இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதானே பார்த்தேன், கொஞ்சம் அவசரப்பட்டு அதிகமாக ஆசைப்பட்டோமோன்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோயினுக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசை. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பற்றிலாம் திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜோ வேற வளன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுனே தெரில. அப்போ ஒரு பையன் ஜோவை கூட்டிகிட்டு போயிடுறான். உடனே மேகாவோட டீமில் இருக்க எல்லாருமே இவகிட்ட பேசுகிறாங்க. அப்போ இப்போ சாப்பாட்டை காட்டி நான் இங்கேயும் சாப்பிட போகிறேன்னு சொல்லும்போது, இது இந்த வயசில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரியா, சின்ன குழந்தையா நீன்னு சொல்லிட்டு மேகா பாட்டுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. அப்படியே சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வெளியில் உட்காந்துருக்கான். பக்கத்து கிளாஸில் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். இவனோட பேர் ஏமலுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் சரியான ப்ளே பாய். எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் லெட்டர் கொடுக்குறதா இவனுக்கு வேலை. இப்போ கூட ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து நான் சொல்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றான்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, உங்கள் கிளாஸ் கூட புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கான், அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, இங்கே பாரு அதெல்லாம் வச்சுக்காத, இந்த வேலையை நீ வச்சுக்கூடாது, அந்த பொண்ணு பக்கமே நீ போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, சரி விடுறா, நான் கொடுக்குற லெட்டரை நீ கொடுத்துட்றான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் மேகா ஹீரோவை வெளியில் தான் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறா. வா போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூடும்போது ஹீரோக்கு இன்னைக்கு என்ன செய்ய காத்துட்ருக்காளோன்னு சொல்லி தோணுது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவன் கையை பிடிச்சி தான் நட முடிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் கையை தட்டினோடனே கோச்சிக்கிட்டு போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறா. சரி என்ன சாப்பிட வேணும்னு கேட்கும்போது, உனக்கு என்ன பிடிக்குமோ அதே ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறா. இல்லை உனக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு இருக்கும்ல அப்படிங்கும்போது, இத்தனை நாளாக நம்ம டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக போய் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னோடனே ஐயோ இன்னைக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சவன், சரி எனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ண, நீ சாப்பிடுவலன்னு சொல்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொடுத்துட்டான். ஆக்சுவலாக மேகாவுக்கு சுத்தமாக பிடிக்காது போல இருக்கு. எனக்கு பிடிக்காத வாங்கிட்டு கொடுத்துருக்க, பரவாயில்ல நான் இது சாப்பிட்றங்கும் போது, நீ தானே சொன்ன எது வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட்றேன்ட்டு, அதனால தான் இது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, நீ மட்டும் எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு சாப்பிட்றங்கும் போது, நான் சாப்பிட்றது உனக்கு பிடிக்குமா, இது எனக்கு தெரியாதேன்னு சொல்லும்போது, அதான் நான் உனக்கு என்ன தான் தெரியும் என்னை பற்றின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடறா. சரி விடு, நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி மேகா சொல்லும்போது, இது எப்படி 2 பேர் ஷேர் பண்ண முடியும்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறேன், நான் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொல்கிறியா, நான் உனக்கு தராமல் சாப்பிட்ருவேன்னு சொல்ல வரியாங்கும் போது, இல்லை தாயி இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரலங்கும் போது, அதான் உனக்கு போர் அடிச்சிருச்சு, என்கிட்ட பேசுகிறதே பிடிக்கல, அதனால தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ முழிக்கிறான். இப்போ நான் என்னத்தை தான் சொல்கிறது, எது சொன்னாலும் சண்டை போடுறியே, சாரி இப்போ என்ன வேணும், நான் வேணால் புதுசாக போய் ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரவான்னு கேட்கும்போது, அதை கூட கேட்டுகிட்டே தான் உட்காந்துருப்பியா, போய் வாங்கிட்டு வர மாட்டியான்னு சொல்லி முறைக்கிறா. சரி ஓகே, எதுக்கு பிரச்சனை, போய் வாங்கிட்டு கொடுத்துருவோம், பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோன்னு சொல்லும்போது, சொன்ன உடனே எழுந்து போயிடுவியா, உட்காரு, நான் இதுலேயே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு தான் யோசிக்கிறான். சரி இதுக்கு மேலே வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான்.
இவளையும் சும்மா விட்டா திருப்பி ஒரு சண்டையை ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு இந்த சாப்பிடு, உனக்காகவே நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு கூட வேணா நீ சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து எடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். எப்பா சாமி, இவ தான் இப்படியா இல்லை இவ்வளோ மாதிரி இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இப்படி தானான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோட அப்பா பெரிய மெக்கானிக் ஷீட் வச்சுருக்காரு, நிறைய பிரான்ச்லாம் வச்சுருக்காரு. அப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து பார்த்து செய்வார். அவங்க அம்மா உள்ளே போயிட்டு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி 2 பேரும் பேச்சுவார்த்தையை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பக்கம் வரான். சரி ஓகே, அம்மா அப்பா கிட்டேயாவது பேசலான்னு பார்த்தா அவங்கள காணோம். எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடியில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், இவனே போய் அந்த ட்ராலியை பிடிச்சி வெளியில் இழுக்கிறான். ஏன்டா உன்னால் சும்மானே இருக்க முடியாதடா, கொஞ்ச நேரம் எங்களை பேச விடுறியான்னு சொல்லும்போது என்னத்தை இப்போ பண்ணிட்டாங்களாம்மா, சரி ஓகே எனக்கு பசிக்குது என்ன சாப்பிட்லான்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்படா சமைச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன், வரும்போதே ஃபோன் பண்ண வேண்டியதானே, எதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பேன்ல, போய் எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வேலையா இந்த பொண்ணுங்களே இப்படி தான் போல இருக்கு, அம்மாவாக இருந்தாலும் இப்படி தான் நம்மளே வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கேருந்து ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும் அம்மாவும். அட சாமி, வந்ததுக்கு இவங்க 2 பேரையும் சண்டை மூட்டி விட்டோமோன்னு சொல்லி தோணுது. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க சித்தி வந்து அவளுக்காக நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கவே இல்லை. அவளுக்கு பிடிச்ச டிஷ் தான், ஆனாலும் சாப்பிட பிடிக்கவே இல்லை இவங்க செஞ்சதுனால. அவளும் அவங்கள ரொம்ப அவாய்ட் பண்ணுறா. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்னம்மா ஆச்சு இன்னைக்கு ஸ்கூலில் சொல்லுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவள் மதிக்காமல் அங்கேருந்து எழுந்து போயிடுறா. அப்போ வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி பேசிட்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறீங்களான்னு கேட்டோடனே இவ படுக்க அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வரா. இன்னைக்கு ஸ்கூலில் நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வீட்டில் தனியாக இருக்க பிடிக்கவே இல்லை, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் நான் கத்திட்டு இருந்தேன், இந்த பிள்ளை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவங்க அப்பா கிட்ட பேசுது. சரி ஓகே, நம்ம கிட்ட பேச பிடிக்கலையாட்டுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ பைக்லேருந்து இறங்குறான். பார்த்தா ஹீரோயின் வரதை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் பாட்டுக்கு டக்குன்னு வந்து 10 நாள் பழகின பிள்ளை மாதிரி எங்கே கிளாஸ்க்கு தானே போகிற, வா போகலாம் ஒன்றான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா நேற்று காரில் வந்து இன்றைக்கி நடந்து வரேன்னு கேட்கும்போது இல்லை இப்போ தான் போச்சு காரு அப்படின்னு சொல்கிறா. சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவனோட கர்ச்சீஃப் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே எடுத்து பேக்கில் வச்சுக்கிறா. அவங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணல, என்னன்னு தெரில, அவளே பேக்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறா. கிளாஸில் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. மேகாவும் ஹீரோவும் ஒன்றா உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது வெறி ஆகுது. அப்போ வேறு சார் வந்து கொஷின் கேட்டுட்ருக்காரு. அப்போ ஹீரோ தூங்கிட்டு இருந்திருப்பானா, அதனால ஆன்சர் தெரியாமல் திருன்னு முழிக்கிறான். ஹீரோயின் உடனே அவனை கூப்பிட்டு இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை எழுதி கொடுக்குறா கையில். அவனே ஆன்சரை வாங்கிட்டு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போகிறான். சார் கேட்குறாரு, படிக்கிற பையன் தாண்டா நீனு, இந்த கிளாஸில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து நீ தான் ரொம்ப நல்லா படிப்ப, ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் தூங்கினாலும் ஆன்சர்லாம் கன்று மாதிரி போடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி கொடுத்தது அப்படியே மாறாமல் எழுதிக்கிட்டு இருக்கான். சார் கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட, இது கரெக்டு தானே கேட்கும்போது கரெக்டு சார் அப்படின்னு இவ சொல்கிறா. இதை பார்க்கும்போது மேகாவுக்கு தான் கடுப்பாக இருக்குது. என்னடா இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே லஞ்ச் பிரேக்கில் இந்த ஏமல் இருக்கான்ல, யார்கிட்டயே லெட்டர் கொடுத்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. அதில் தேவையே இல்லாமல் ஹீரோ இழுத்து கோத்து விட்டுடுறான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கத்திட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் கொடுத்துருப்பேன்னு கேட்கும்போது ஏமல் எஸ்கேப் ஆகி ஹீரோ நடுவில் இழுத்து விட்டுடுறான். அங்கே வந்து சண்டை ஹீரோவுக்கு அந்த பையனுக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆகிடுது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைடா சாமின்னு சொல்லிட்டு ஏமல் அங்கேருந்து ஓடி போயிடுறான். தேவையே இல்லாமல் ஹீரோ இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆகி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுச்சு. வந்துட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அவங்க அப்பா போய் என்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஹீரோவுமே பார்க்குறான். சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து நம்மளுடைய ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்கானே, நம்ம அப்பா ஏன் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுறான். ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோட அப்பா வந்து மெக்கானிக் ஷிப் தானே வச்சிருப்பாரு, அதனால அடிக்கடி அங்கே வேலை பார்த்துருப்பான். அதனால இது எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா தேங்க்ஸ் சொல்லும்போது தேங்க்ஸ்லாம் வேணாம் அங்கிள், நான் ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா தம்பி, அவள் சொல்லவே இல்லை, அவள் சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உன்னை வேலை வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் மெக்கானிக் ஷிப் தான் வச்சுருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கொடுத்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹெல்ப் பண்ணது என்னமோ அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அவனுக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சித்தி அங்கேருந்து ஓடி வராங்க. வாம்மா வண்டியாம்மா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹீரோயின் வேண்டா வெறுப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கா. சமைச்சு வச்சுட்டேன் சாப்பிட்றியான்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ஹீரோயின் வேணும்னே அவங்கள அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு.
ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ண முடியல அவரால். அதனால சைலண்ட்டாக நின்றுக்கிறாரு. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்குது. அவள் கொடுத்துருப்பாள் ஒரு சீட்டு. அந்த சீட்டு தான் வச்சுட்டே உட்காந்துருக்கான் கையில். அதை தூக்கி கூட போடல, பத்திரமா வச்சுருக்கான் கிஃப்ட் மாதிரி. அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்து, என்னடா தம்பி தனியாக உட்காந்து இருக்க, ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது, என்னாச்சு உனக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சண்டையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்ட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் அந்த சீட்டை தான் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. ஹீரோயினுக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய கனவு. அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை வந்தாலும் படித்து முடிச்சணுங்கிறது தான் அவளோட ஆசையே. இந்த பக்கம் வந்து கிளினிக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்கூலில் சின்னதாக கிளினிக் வச்சுருப்பாங்களே அதுக்கு தான். பார்த்தா ஹீரோ வந்து அடிபட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. எங்கடா போய் அடி வாங்கி தொலைஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே அடி வாங்கினேன், அவனுங்க தான் வந்து வேணும்னே உம்பளுத்து என்னை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா உனக்கு? நர்ஸ் வேறு இங்கே இல்லை, எப்போ வருவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இரு பேண்டேஜ் எங்கே இருக்குன்னு தெரியல, என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதை போட்டு வரேன்னு சொல்லி அவனுக்கு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. இவன் அப்படியே பார்க்குறான். என்னமோ ஹீரோயினை பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறதே மறந்துட்டு இவ்வளோ ஊற்று பார்த்து நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. வெளியில் வந்தோடனே ஏமல் வந்து சொல்கிறான், டே மச்சான் நான் வேணும்ட்டே பண்ணடா, இந்த அளவுக்கு போகணும்னு எனக்கு எதுவுமே தெரியாதுறாங்கும் போது உடனே ஹீரோ கடுப்பாயிடுறான். இங்கே பாரு என் பக்கத்தில் வந்தோன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் மிதிச்சிருவேன் பார்த்துக்க, இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சு போய் பார்த்துக்கோன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் இன்றைக்குமே ஹீரோயினுக்காக அவங்க வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. சாப்பிட்றா கண்ணான்னு சொல்லும்போது அவள் ஒரே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்கிறா. இல்லை அப்பா சொன்னார் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஒரு வேளை உனக்கு இது பிடிக்கலன்னா உங்கள் அம்மா எப்படி சமைப்பாங்கன்னு சொல்லுங்கும் போது, இல்லை ஆண்டி எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்டா அப்படி சொல்கிற, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா இது பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னால் தானே தெரியும், நான் அதை வந்து உனக்கு செஞ்சு தருவேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி நீங்கள் என்றைக்குமே என்னோட அம்மா ஆக முடியாது, அப்படி ஆகணும்னு நீங்கள் கனவு காணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து போயிடுறா. இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, ஏன் இந்த பிள்ளை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் சார் திட்டிக்கிட்டு இருக்காரு கிளாஸில், என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, படிப்பீங்களா இல்லையாடா, எல்லாரும் பாதிக்கு மேலே ஃபெயிலு, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில, சரி டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு மேலே உங்கள் அப்பா அம்மாலாம் நான் என்னமோ காசு பறித்து உங்ககிட்டேருந்து ஏமாத்துற மாதிரியே சொல்லுவாங்க, அதனால ஒரே வழி குரூப் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லும்போது மேகாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருது. சரி ஓகே நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறோம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவளோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்கா. இந்த கிளாஸ்லேயே ரொம்ப நல்லா படிக்கிற பசங்கன்னா அது ஹீரோயினும் ஹீரோவும் தான். அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேகாவோட வீட்டில். ஆனால் ஹீரோ ஃபுல்லாக ஹீரோயினை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கூப்பிட்டா அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவள் தூரத்துலேருந்து பேசினா கூட அவ்வளோ அக்யூரேட்டாக அவனுக்கு கேட்குது. அந்தளவுக்கு அவளையே தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் தான் தனியாக போகணும் போல இருக்கு. உடனே மேகா கேட்குறா எப்படி போக போகிறேன்னு சொல்லிட்டு. உடனே ஜோ சொல்கிறான், நான் உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே எருமை என் வீட்டிலேருந்து 4வது வீடு உன் வீடு, நீ இங்கேருந்து அந்த மூளைக்கு போறியான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினுக்காக நான் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை வேண்டாம் நீ போவேன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மேகா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை பரவாயில்ல நான் பஸ்ஸில் போய்க்கிறேன்னு சொல்லும்போது இந்த பக்கம் வந்து ஜோ விடவே மாட்டேங்கிறான். நீ வா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவனை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே மேகா கூட போயிடுறா. இந்த பக்கம் மேகாவுக்கு யாரோ ஒரு பையன் கால் பண்ணுறான், யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லி காலை வச்சுட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, டே உன் வீட்டுக்கு பக்கத்தில் தானே ஹீரோயினோட வீடு இருக்குது, அவளை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறியான்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஹீரோயின் பார்க்குறா, அவன்கிட்ட ஹெல்மெட் இல்லை போல இருக்கு, நீ ஹெல்மெட் போடலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் ஓட்டுவேன், உனக்கு கீழெல்லாம் உனக்கு தள்ளி விட்டுற மாட்டேன், வா போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது, அதெல்லாம் முடியாது வழியில் போலீஸ் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அதை நான் பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லும்போது, என்னையும் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நான் வரமாட்டேன், எனக்கு ஹெல்மெட் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஏம்மா தாயி இந்தா என்கிட்ட ஒரு ஹெல்மெட் இருக்குது இதை போட்டுக்கோன்னு சொல்லும்போது, நான் போட்டுப்பா அப்போ உனக்கு ஹெல்மெட்டு, ஓட்டுறவங்க ஹெல்மெட் போகணுன்னு தெரியாதா உனக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பிக்கு ஆரம்பிச்சிடுறா. உடனே மேகா இதை பார்த்துட்டு, இன்னும் கிளம்பலையாடா நீங்கள், என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஹெல்மெட் கொடுத்தா தான் வருவாளான்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு பக்கம் தான் நான் உட்காந்துட்டு வருவேன் வேறு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஏடி பேலன்ஸ் இல்லாமல் கீழே தள்ளி விட்டுட்டா என்னடி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நான் விழமாட்டேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு அவப்பாடு கோச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இருந்து. சரி நில் எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிட்டுன்னு சொல்லி சொல்லும்போது மேகா இன்னொரு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. பிரச்சனையே வேணாண்டா கிளம்புங்கடா முதல்ல இங்கேருந்துன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து அடித்து பற்றி விட்டுடுறா.
ஜோ வேற ஒரு மூலையில் இதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு என்னடா பிரச்சனை போய் தொலைறா முதல்ல இங்கே இருந்துட்டு அவனையுமே அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு உள்ளே போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டான். ஆனால் வந்து ஹீரோயினை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நீ என்கிட்ட நம்பர் கொடுக்கல தானே, இன்னும் நம்பர் கொடுக்கலன்னா எப்படி எனக்கு நான் உனக்கு எதாவது டவுட்டுன்னா எப்படி கேட்குறதுங்கும் போது நீ ஏன்டா என்கிட்ட டவுட் கேட்கணுங்கும் போது ஆமாம் நீ சொல்லி கொடுத்ததில் டவுட் இருந்தால் உன்ட்ட தான் கேட்க முடியும், சரி சட்டுன்னு நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் 2 நிமிஷம் யோசிக்கிறா. சரி ஓகே நம்ம ஹீரோ தானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பேப்பரில் நம்பரை எழுதி கொடுக்குறா. ஹீரோவும் சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறான். உள்ளே வந்தால் ஹீரோயினோட அப்பா ரெடியாக உட்காந்துருக்காரு. என்ன பிரச்சனைனா இவ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குங்கிறத அவங்க சித்திக்கிட்டு சொல்லாமல் போயிட்டா போல இருக்கு. அதனால தான் கடுப்பாய் அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. என்னப்பா இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது என்ன பிரச்சனையா, ஒரு வெளியில் போகிறேன்னா நான் இல்லைன்னா சித்திக்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியாதா, உன்னை காணும்னு சொல்லி அவங்க எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. ஸ்கூலில் போயிட்டு நீ இல்லைன்னு சொன்னோடனே போய் சுற்றி சுற்றி மூளைக்கும் தேடிட்டு இருந்திருக்காங்க. பாவம் தானே, எதுக்கு இப்படி பண்ணுற, அவங்களுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்லும்போது ஏன்ப்பா அவங்களுக்காக என்கிட்ட சண்டை போடுங்கன்னு இவ கேட்டுட்ருக்கா. நான் சண்டை போடலாமா, உனக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க அப்படி கொலை குத்தம் பண்ணிடல கொஞ்சம் மதின்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு ஹீரோயின் நம்பரை பார்த்த உடனே அவளுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது. ஆனால் வந்து பண்ணால் என்ன சொல்கிறது, இப்போ தானே வாங்கிட்டு வந்தோம் என்னென்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்குது. அதனால் சைலண்ட்டாக வச்சிடுறான் நம்பரை. நெக்ஸ்ட் டேவும் குரூப் ஸ்டடிக்கு போயிருக்காங்க. இன்றைக்கெலாம் ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக வந்து ஹீரோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் டெய்லி இவங்க கூடயே போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. அவளுக்குமே இது பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்குற ஜோக்கு தான் செம்ம கஷ்டமாக இருக்குது. என்னங்கடா நடக்குது இங்கே, எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் இவனுக்கு நடக்குது, ஏன்டா தகப்பா வீட்டை இங்கே வாங்காமல் விட்ட அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்படியே 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அதனால வந்து வீட்டுக்கு போகிறப்ப சரி அம்மாவுக்கு எதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இனிமேல் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதனால 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கா. அதுவும் வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. ஒரு சிலதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸான சிட்டிஸில் மட்டும்தான் கிடைக்கும். அங்கெல்லாம் இவளால் போக முடியாதுல்ல. அதனால அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. அவனும் அப்படியா சரி சரின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஹீரோயினுக்குலாம் ஹெல்மெட்டை போட்டு விட்டு வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். 2 பேரும் வந்து இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டாக ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து வண்டிக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே வாமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவங்க அப்பா. என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. செம்ம அழகாக இருக்காடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லும்போது ஹீரோவுக்கு வெக்கம் வந்துடுது. என்ன சொல்கிறீங்க அழகாக இருக்காளா அப்படிங்கும்போது ஆமாண்டா அவ்வளோதான்டா அழகாக இருக்கேன்னு சொன்னேன், அதுக்கேடா நீ வைக்கப்பட்டுருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. எது நான் வைக்கப்பட்டேனா, நான்லாம் வைக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறான் இந்த கார் உங்கள்தான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும்போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா. உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறான் ஹீரோ. உள்ளே போனோடனே அவங்க அப்பாவும் அம்மா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா இருக்குது உங்கள் வீடு, உனக்கு தம்பி அண்ணன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்படி தான் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப பாசமாக ஹீரோயினுக்கு ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா கேட்குறாரு, அம்மா நீ வந்து அந்த ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு மேகா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அங்கிள் என்னோட பேர் சாரா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது சாராவா, அப்போ நீ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்னோட கிளாஸ்மேட்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்ருக்கான். எனக்கு எப்படா தெரியும், எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பொண்ணை பற்றி தான் சொல்லியிருக்கேன், நான் அவள் தான் இவன் நினச்சி தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உள்ளேருந்து வந்த அவனோட குட்டி தம்பியும் அதே தான் கேட்குறான். அம்மா இவ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாயை மூடுறான்னு சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். திட்டும் போது ஹீரோட அப்பாவோட பேர் மார்க் போல இருக்கு. போடா மார்க் வாடா மார்க்குன்னு சொல்லி திட்டும் போது நிறுத்துங்கடா 2 பேரும் வாயை மூடுங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் பேரை சொல்லி சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களை பெற்றதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு கத்திட்டு இருக்காரு அந்த இடத்துல. அவங்க அம்மாவும் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பா உடனே வந்து இதான் டைம்னு சொல்லிட்டு தம்பி நீ என்னோட பையன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது, உனக்கு மேகாவை பிடிச்சிருக்கா இல்லை ஹீரோயினை பிடிச்சிருக்கா, 2 பொண்ணுங்களையும் நீ வந்து ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது, நீ அவளை பற்றி பேசும்போதை விட இப்போ ஹீரோயினை பற்றி பேசும்போது தான் மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு வருது, நீ வைக்கப்படுறது பார்க்கும்போதே அப்பா கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி 2 பேரோட ஃபீலிங்ஸில் விளையாடாத பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு போய் அவங்க அம்மா அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சு நின்றுட்டுருக்கா. அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு போகும்போது அவங்க அம்மா வேற பார்த்து போடாக்கண்ணா அங்கே பாருடா பிள்ளைய பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு செல்லமாக கொஞ்சம் அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோட அப்பாவுக்கு நல்லாவே புரியுது. அதனால் அவர் டைரெக்டாகவே கேட்குறாரு, உனக்கு வந்து சாராவை ரொம்ப பிடிச்சிருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவங்களும் சொல்கிறாங்க. இங்கே பாருடா இதெல்லாம் தப்பு, அவனுக்கு மேகாவை தானே முடி பிடிச்சிருந்தது, அந்த பிள்ளையை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ திடீர்னு வந்து சாராவை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சாராவை கூட்டிகிட்டு வரான் வீட்டுக்கு, என்ன தான் நடக்குதுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த பிள்ளை மேகாவை பிடிக்கல சுத்தமாக,
எனக்கு சாரா அவங்க லவ் பண்ணால் ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வருவம்மா, நீ நல்லா வருவ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணும்போது ஹீரோயினுக்கு என்னமோ இப்போ அந்த கர்ச்சீஃபை வச்சுக்கிறது தப்புன்னு தோணுது. அவங்க அப்பா சொன்னதுலேருந்து அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து மேகா தான், நம்ம இந்த மாதிரி க்ளோஸாக பழகிறது தப்புன்னு தோணிடுச்சு. அதனால் ரிட்டர்ன் பண்ணுறா. ஹீரோ அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து இப்போ அவன் சென்ட் ஸ்மெல் இல்லாமல் ஹீரோயினோட சென்ட் ஸ்மெல் தான் வருது. அதனால பத்திரமா எடுத்து பேக்கில் வச்சுக்கிறான். இந்த பக்கம் அப்படியே மேகா வந்து ஏதோ ஒரு பையன்கிட்ட தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. ரொம்ப கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு கால் கட் ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு விந்தாட போகிறதுக்குள்ளே திருப்பி கால் வருது. உடனே அட்டன் பண்ணி சொல்லு ஏமல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் கால் பண்ணியிருக்காது ஹீரோ. இது ஏமலா, நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக ஏமல்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் நம்ம கிளாஸ் கூட கிடையாது, அவன்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை அவன் ஏதோ டவுட்டு கேட்டான்னு சொல்லும்போது அவன் என்ன உன்ட்ட டவுட்டு கேட்டான்னு சொல்லி கேட்குறா இவன். உடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன சந்தேகப்படுறியா நீ என்ன அப்படின்னு சொல்லி இவ கேட்டோடனே இல்லை வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேசினா இவ இதை ஒரு சண்டே ஆக்கிடுவான்னு சொல்லி அவன் சைலண்ட்டாக காலை கட் பண்ணிடுறான். இப்போ மைண்டு ஃபுல்லாக ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவங்க எதுக்கு ஏமல் பேரை சொன்னான்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணா, சரி ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். கால் பண்ண ஒரே ரிங்கில் ஹீரோயின் அட்டன் பண்ணிடுறா. அவளும் ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கா இவங்கிட்ட. 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே வந்து விடிஞ்சதே தெரியல. சீக்கிரமாக டைம் போன மாதிரி இருக்குது 2 பேருக்குமே. இந்த பக்கம் ஹீரோயினோட சித்தி வெளியில் உட்காந்து செடியெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்னன்னு தெரில, இப்போ கொஞ்சமாக அவங்களுக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால் அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. பார்த்தா இந்த பக்கம் ஜோ தான் என்ட்ரி கொடுக்குறான். அவன் வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. வந்தவுடனே ஆன்ட்டிக்கிட்ட, ஆன்ட்டி நீங்கள் செடி மேலாம் வந்து அவ்வளோ பசமாக இருப்பீங்களா, எங்கள் வீட்டில் நிறைய செடிஸ் இருக்குது, தோட்டம் கூட நிறைய நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு நாள் வரீங்களா, வந்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டையுமே நீங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லும்போது அப்படியா கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து இவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இவன் போடுற பிட்டில் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு இவங்க நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களும் வந்து சரி உள்ளே போங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி ரெடி பண்ண போயிடுறாங்க. அம்மா என்ன விஷயம், எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்தேன், உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சாரா, அதனால தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேலண்டைன்ஸ் டேவுக்கு எனக்கு எதுக்குடா கிஃப்ட் கொடுக்குறேன்னு கேட்கும்போது இங்கே பாரு இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட்டு, நான் உனக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினேன் தெரியுமா, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னவன் ஐ லைக் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் இந்த மாதிரி யோசிச்சது கூட கிடையாது. என்னடா சொல்லிகிட்டு இருக்க, நான் இந்த மாதிரி உன்னை யோசிச்சதே கிடையாது, நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டாக பார்க்குறியா, அப்போ இந்த சாக்லேட் நீ வாங்கிக்க மாட்டியா, இதை நான் உனக்காகவே வாங்கிட்டு வந்தேனுங்கும் போது இல்லை இது தப்பு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடு, நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு தானே சொல்கிறேன், ஆனால் ஃப்ரெண்டாக இதை எடுத்துக்கலாம்ல, இந்த உனக்கு பாதி எனக்கு பாதி, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்றா. வேலண்டைன்ஸ் டே வேறு, ஹீரோ எப்படி கால் பண்ணாமல் இருப்பான், ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்கும்போது நீ ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாயிரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி இவ டவுட்டாக கேட்குறா. எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான், நீ ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அங்கே வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்பயுமே இப்படிலாம் ரெடி ஆக மாட்டா, பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுட்டு ஹீரோயின் வெளியில் கூட்டு போகிறேன்னு சொல்கிறான். அவங்களுமே நோன்லாம் சொல்லலை, அப்ஜெக்ஷன் சொல்லாமல் சரின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அதை விட ஹீரோயினோட அம்மா வந்து இங்கே பாரு பையன் செம்ம க்யூட்டாக இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கவே மாட்டா, எனக்கு சிரிச்சு பாய் பாய்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இருந்து. வெளியில் போய் பார்த்தா ஒரு கார் பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பாள், அந்த கார் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஹீரோ. அவளுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவன் ஒரு புக் ஷோரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த புக் ஸ்டோரில் எல்லா புக்குமே இருக்குது. ஹீரோயினோட அம்மா வேணும்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அந்த புக் கூட இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் குஷி ஆகிடுது. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து பார்க்குறா. ஆனால் என்ன பிரச்சனை, அது இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் இருக்கிறதுனால ஹீரோயின் யோசிக்கிறா, இந்தோனேஷியனில் கிடைக்காதான்னு சொல்லும் போது அவனுமே வந்து அதை வாங்கி பார்க்குறதுக்காக பார்க்கும்போது லைட்டாக கை டச் ஆகிடுது. 2 பேருமே ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. இவன் வந்து சரி இந்தோனேஷியனில் கிடைக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் வா போகலான்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்படியே வீட்டுக்கு வந்தவளுக்கு இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு சொல்லி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆன்ட்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னவ எதுவுமே சொல்லாமல் போயிடுறா. இங்கே பாரு சாரா, இல்லை சாரா, எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு தான் தோணுது, நீ ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்கா, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, எதுக்காக இருந்தாலும் பதில் சொல்கிறேன்னு சொல்லும்போது இவளுக்கு என்ன தோணுதுன்னா நம்மளும் நம்ம ஆன்ட்டி மாதிரி மாறிட்டு இருக்கோமோன்னு தோணுது. அதனால கேட்குறா. கடைசியாக அம்மா என்கிட்ட பேசும்போது என்னை வெளியில் அனுப்பி விட்டுட்டு உங்ககிட்ட ஏதோ பேசினாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அதை வேணா நீ படித்து பார்க்க விரும்புறியான்னு கேட்கும்போது இவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே பாரு எனக்கு வந்து நீனு என் ஹஸ்பண்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு,
ஆனால் அடுத்த 2வது நாளே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் எனக்கு இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட சாராவை பார்த்துக்கிறதுக்காக நீ இருக்கிறேன்னு தோணுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. விதியோட விளையாட்டுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்னோட சாராவை மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நீ வந்து என் பொண்ணு நல்லா பார்த்துருப்பேன்னு என் நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரியும் இருக்குது அதில். ஹீரோயின் அதை கேட்டோடனே அவங்களை ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. நைட்டு ஃபுல்லாக அந்த லெட்டரையே தான் வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயினோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்து 2 பேரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் தெரிய வந்திருக்கும் ஆன்ட்டி வந்து ஹீரோயினோட அப்பாவை லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வேணால் வந்து அது நார்மலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கெல்லாம் அது பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. டேட் பண்ணுறதும் பிரேக்கப் பண்ணுறதும் நார்மலாக தான் எடுத்துப்பாங்க. அதே சேம் டைமில் தான் ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. இறந்து போகும்போது கூட வந்து ஆன்ட்டி கிட்ட நீ போ, ஆன்ட்டி உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. சாகும்போது கூட நம்ம பொண்ணுக்காக வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, ஏன்னா இவங்க வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆன்ட்டி. அதனால வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம பொண்ணு நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நம்பி தான் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் தெரியும் போது இவளுக்கு ஆன்ட்டியுமே ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்கன்னு இவளுக்கு தெரிய வருது. அதனால இவனே யோசிக்கிறா, நம்மளும் அப்படி வாழக்கூடாதுன்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா. ஹீரோ அவளுக்காக அந்த இந்தோனேஷியன் வெர்ஷன் கேட்டிருப்பாள் இவ, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறான். ஹீரோயின் அப்படியா சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டு அவ பாட்டுக்குள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் டேலேருந்து ஹீரோவை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா. ஆனால் சாரை வந்த நேரம்னு பார்த்து இந்த தடவை எல்லாருமே நல்லா மார்க் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு ஸ்வீட்டை கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட சொல்கிறாரு. ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பில் நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்படியே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விறுவிறுன்னு கிளம்பி வெளியில் போயிட்டுருக்கா. இதை பார்த்த உடனே பின்னாடி ஹீரோவும் எழுந்து போயிடுறான். மேகா கேட்குறா எங்கடா போகிறேன்னு போது இல்லை எங்கள் அம்மாவை சீக்கிரம் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு நல்லாவே புரியுது சாராவை பார்க்க தான் போகிறான்னு சொல்லிட்டு. ஹீரோ அப்படியே ஓடி போனவன் ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன், என்ன பிரச்சனை உனக்கு, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், ஏதோ பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை சும்மா தான் எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இதெல்லாம் பார்த்த ஜோ குறுக்க வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி குறுக்க வந்தவன் ஹீரோ கிட்ட சண்டைக்கு போயிடுறான். இப்படியே மாற்றி ஒருத்தனும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சார் வந்துடுறாரு. என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, ரோடிசமா பண்ணுறீங்க, எல்லாரும் வாங்க ஸ்டாஃப் ரூமுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாயிடுது, ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. பார்த்தா ஜோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கான். இங்கே பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கும் போது என்ன பேச போகிற, இப்போ யார்கிட்ட போய் நீ சண்டை போட போகிற, என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேணாமா சாரா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஏன் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, நம்ம 2 பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான், எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்தால் நாங்களே திட்டு வச்சுக்கிறோன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சாரா நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணாலும் அவனை லவ் பண்ண மாட்டான், இதெல்லாம் தப்பு அப்படிங்கும் போது நான் எங்கடா அவனை ஃபோர்ஸ் பண்ணேன், நான் அவங்ககிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உனக்கு நல்லா தெரியுதுன்னு புரியுதுன்னு எனக்கு தெரியும், எதுக்கு வேணும்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ விட்டுட்டு கிளம்புன்னு சொல்லி திட்டி அவனை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவள் கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்கான் மேகாவை. மேகா வந்து கேட்குறா, அம்மா என்ன தான் நடக்குது இங்கே, உனக்கு ஹீரோயினை பிடிச்சிக்குதானே, நீ வந்து என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அதை சொல்லு அப்படிங்கும் போது இவன் அப்படியே யோசிக்கிறான், முழிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசில் என்ன இருக்குன்ட்டு, ஆனால் அதை நடக்க விட மாட்டேன் நான், நீ சாராவை விட்டு தள்ளிடு, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. இவனும் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து வந்துடுறான். வீட்டுக்கு போனவனுக்கு மண்டைக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குது. அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் போகிறான். அவங்க 2 பேரும் வழக்கம் போல தான் கார் கடியில் படுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனோன்னே டே உன்னை யாரும் உள்ளே வர சொன்னா, உனக்குலாம் என்ட்ரி இல்லையேன்னு அவங்க அப்பா சொல்லும் போது ஏய் அப்பா சும்மா கம்முன்னு இருங்கும் போது என்ன மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு, எங்கே போய் படையல் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்டை, யாருக்கும் உனக்கும் சண்டை, எனக்கும் ஜோக்கும் சண்டை அப்படிங்கிறான். அவனே அப்பா இப்போ அவன் ஏன்டா ஒன்று போட்டு அடித்தான், யாருக்காக சாராக்காக சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. பாத்தியா நான் தான் சொன்னல இத்தனை நாள் மேகாவை டேட் பண்ணும்போது இவன் சண்டையே போடல, சாராவுக்காக அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் வந்து இப்போ இது வந்து சீரியஸாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இங்கே பாரு தம்பி, எனக்கு வந்து மேகாவை பிடிக்காது தான், ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு 2 பேரில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஜென்யூனாக உன் மனசில் தோன்றது சொல்லிவிடு, 2 பேருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குமே அவங்க சொல்கிறதுலாம் கரெக்டுன்னு தான் தோணுது. நம்ம 2 பேருக்குமே நம்பிக்கை கொடுக்குறோமோன்னு சொல்லிட்டு சரி கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். ஆனால் அந்த பக்கம் ஹீரோயினுமே கால் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனுக்கு. இப்படி மாற்றி 2 பேர் கால் பண்ணும்போது எங்கேஜ்டுன்னு வருது. 2 பேராலையுமே பேச முடியாமல் போயிடுது. அப்படி பார்த்தா அவங்க ஆன்ட்டி அவளுக்காக ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஓடி போய் அம்மானு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா இவ. 2 பேருக்கு நடுவுலையுமே இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது துரோகின்னு சொல்லி நம்ம மேகா திட்டுறா. ஹீரோயின் அதை காதில் வாங்கியுமே எதுவும் தெரியாத மாதிரி சைலண்ட்டாக போய் உட்காந்துக்கிறா. நான் இப்போ பேசினது உனக்கு காதில் விழ, ஒன்று தான் திட்டிக்கிட்டு இருக்கேன்,
உனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கா, உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது இவ சைலண்ட்டாக இருக்கா. என்ன நான் பேசுகிறது உனக்கு காதில் விழுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கா, உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வாயை தொடங்கும் போது ஜோ அங்கே அந்த இடத்துக்கு வந்து வா சாரா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் நிறுத்து, நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, சைலண்ட்டாக இருங்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். உனக்கு ஹீரோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறா. உண்மையை சொல்லுவாங்க 2 பேருக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு, நீ சாராவை லவ் பண்ணுறியான்னு சொல்லி அவளை கேட்கும்போது நீ சாராவை லவ் பண்ணுறியான்னு அவனை கேட்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே பிரச்சனை வேணாம் வாய முடுமைகான்னு சொல்லும்போது சார் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சைலண்டாக போய் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தவ செம்மையாக அழுகிறா. ஆண்டி கேட்குறாங்க என்னாச்சுங்கும் போது அம்மா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தோன்னே அம்மா நான் அவங்ககிட்ட பேச விரும்பல, அவனை போ சொல்லுங்கம்மா போ சொல்லுங்க அப்படிங்கும் போது நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்ண நீ என் பொண்ணு இந்த அளவுக்கு அழுது நான் பார்த்ததே கிடையாது, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு பொண்ணுக்கு பிடிக்காது, எதுவுமே நான் செய்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கும் போது இங்கே பாருங்க நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது இல்லை பேச முடியாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அலோவ் பண்ணலன்னா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி அங்கேயே உட்கார ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயினுக்கு வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு தோணிடுச்சு. சரின்னு வந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் சாரா இந்த மாதிரி என் மேலே கோவப்படுற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது இவ பேசவே மாட்டேங்கிறா. சாரா உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து உன்னை தான் பிடிச்சிருக்காது, ஏன் எதுக்குன்னு எனக்கும் தெரியாது, நீ தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லும்போது இவ எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே உள்ளே வந்துடுறா. ஏன்னா இவளுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லி உள்ள குற்றம் வச்சியாக இருக்குது. இவனுக்குமே அப்படி தான் இருக்குது. இவன் கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டில் பார்த்தா நம்ம மேகா தான் அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கா. ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தோன்னே இவன் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறா. என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை எங்கள் அம்மா கூட வெளியில் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு வந்து நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அவளுமே கொஞ்ச நேரம் அவன் மூஞ்சி பார்த்துட்டு சரி ஓகே அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன கிளம்ப சொல்கிறான்னு சொல்லி இவன் டவுட்டாகவே வெளியில் வரும்போது பார்த்தா ஏமல் தான் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு சொல்லி ஏமல் இவனை கேட்டுட்டு இருக்கான். உடனே வந்து இவ பாட்டுக்கு உளர ஆரம்பிச்சிடுறா. உடனே ஏமலோ மச்சான் இங்கே பாரு நான் தப்புலாம் பண்ணல, அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா, நான் அக்செப்ட் தான் பண்ணேன், வேறு ஒன்றும் பண்ணலங்கும் போது இதை அக்செப்ட் பண்ணியா, நீ தான்டா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு மாறி 2 பேர் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உனக்காக 1 வருஷமாக நான் இதை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்டா இவங்கிட்ட அப்படின்னு சொல்லி மேகா சொல்லும்போது ஹீரோ முழிக்கிறான். என்னடா நடக்குது இங்கே, எனக்கு பின்னாடி இப்படி ஒரு ரூட் ஓடிட்டு இருக்கான்னு யோசிக்கும் போது அப்போதான் உண்மை தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஹீரோ அவளை அவாய்ட் பண்ணது 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே போல். அவனுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவள் ப்ரப்போஸ் பண்ணனால தான் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அவளை வந்து டேட் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நோன்னு சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படுவாளோ நோ சொல்லாமல் இருந்திருப்பான் போல். இது வந்து மேகாவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏமலை வந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு தெரியாமல் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. வெளியில் சொல்லணும்னா இவளோட நேம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சாராவை வச்சு பிரேக்கப் பண்ண மாதிரி இவ வந்து கிரியேட் பண்ணலான்னு யோசிச்சிருந்திருப்பா போல். இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. உன்னால தாண்டா இல்லைனா பிளானும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏமலை திட்டிக்கிட்டு இருக்கா. சரி விடு, இப்போ தானே அவனோட எக்ஸைட்டியே, எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் மறைஞ்சு இவங்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. இவ ஹீரோ வந்து குஷியாக வந்துக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்தை ஹீரோயின்ட்டு சொல்லலான்ட்டு. ஹீரோயின் ஆனால் அவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறா, முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. எதுக்கு இப்போ ஹேரை லாக் பண்ணாமல் வச்சிருக்க, லாக் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமாங்கும் போது என்ன ஹேரை லாக் பண்ணுமா, வாயை முட்டி கிளம்புறியா நீங்கும் போது எங்கே பாரு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தங்கும் போது என்னால் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தியான்னு கேட்கும் போது அப்படிலாம் இல்லை, அவள் ஆல்ரெடி ஏமலை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, அவளே வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரீசன் தேடிட்டு தான் இருந்திருக்கா. இப்போ நானே ரீசனை க்ரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அவளுக்குங்கும் போது இங்கே பாரு நீ என்னை எங்கள் ஆன்ட்டி மாதிரி மாற்றி விட்டுட்டு இருக்க, நீனு ஆன்ட்டி மாதிரி கடைசி வரைக்கும் நானும் குற்றம் உணர்ச்சியில் தான் இருக்கணுங்கும் போது அப்படிலாம் இருக்க தேவையே இல்லை. அவங்க 2 பேர் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம 2 பேர் டேட் பண்ணலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையங்கும் போது உனக்கு பிரச்சனை இல்லைடா, ஆனால் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னவ லாக் பண்ண தானே சொன்னேன், இதோ லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறா. அடியே நான் டோரை லாக் பண்ண சொல்லடியும் ஹேரை போனிடெயில் போட சொன்னடின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பக்கமாக வந்து மேம் கிட்ட சொல்லி அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துட்டான். காரை ஸ்டார்ட் பண்ண கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் ஜோ பார்த்துட்டு இருந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ அவசரமாக இருக்குங்கும் போது நான் போய் ஹீரோயின் கிட்டே பேசணும்டா, கொஞ்சம் லேட்டாக போனாலும் வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டாங்கங்கும் போது யாருடா அந்த வாட்ச்மேன் இவன் கேட்டுட்டு இருக்கான். யார், அவளோட அம்மா தான், வாசல்லே நிற்பாங்க, என்னை உள்ளே விட மாட்டாங்கங்கும் போது சரி ஓகே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ஹீரோயினை பிடிக்கும், அவளுக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனவன் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்ததே நான் தான், அவன் வந்த காரியம் என்னது தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். தகவல் சொன்னது போதும் போய் தொலைடா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சுட்டு இங்கே பாரு சாரா, உன்னால நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணலை,
ஆக்சுவலாக கிளாஸில் நாங்கள் 2 பேருமே ஃபேமஸுங்கிறதுனால எல்லாருமே கிளப்பி விட்டது. அதனால் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பெருசாக எங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகலை. அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே தான் இருந்தோம். ஆனால் உன்னை பார்க்கும்போது தான் ரியலாகவே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுங்கும் போது ஹீரோயின் முழிக்கிறா. இங்கே இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேளு. உனக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கர்சிஃபை கூட நான் துவைக்கல தெரியுமா? ஏன் தெரியுமா? இதில் உன்னோட ஸ்மெல் இருக்குது, அது போயிருமேன்ட்டு. நீ கேட்டனே இந்த புக்கை பஜாரில் போய் தேடி தேடி வாங்கினேன் நான். அதில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அத்தனை பேர் என்னை இடிச்சு தள்ளினாங்க. அதுலேயும் நான் வந்து உனக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே பாசங்கும் போது என்ன சொல்லி காட்டுறியான்னு ஹீரோயின் கேட்கும்போது, சொல்லி காட்டல, நான் வந்து நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நான் ஒன்றும் சொல்ல வரல, எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவள் ஆல்ரெடி 1 வருஷமாக ஏமலை டேட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இப்போ நீ தான் வேணும். நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும் போது ஹீரோயின் குஷி ஆகிடுது. அப்படியே ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடிலேருந்து ஆன்ட்டி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு, என்ன ஆன்ட்டி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆன்ட்டி நாங்கள் 2 பேரும் உண்மையிலே டேட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லும்போது, சரி ஓகே, என் பொண்ணு ஹாப்பின்னா நானும் ஹாப்பி தான் சொல்லிட்டு அவங்களுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒன்றா பைக்கில் போகிறத காமிச்சு இந்த மூவிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மூவியில் வந்து கடைசியாக என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை டேட் பண்ணுறீங்க, லவ் பண்ணுறீங்கிறதுலாம் வந்து தப்பு கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல வந்து இது தப்பு, இது வந்து சரி வராது, லைஃப்பில் இது வந்து இதுக்கு மேலே போகாது அப்படின்னு தோன்றப்ப பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வர்றது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எவ்வளோ தப்பு பண்ணாலும், அவங்க எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. செட் ஆகலைன்னா பிரிஞ்சு சந்தோஷமாக தனியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒன்றா இருந்துட்டு டெய்லி சண்டை போட்டுட்டு பிரச்சனை கிளப்பிக்கிட்டு அப்படி இருக்க வேணாங்கிறது தான் வந்து இந்த மூவி மூலமா சொல்ல வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். இதில் வந்து ஹீரோ வந்து மேகாவை விட்டுட்டு ஹீரோயின் லவ் பண்ணது தப்பாக கூட சில பேருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் வந்து ஸ்டோரி படி சொல்ல வர்றது அது மட்டும்தான். பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரிஞ்சு 2 பேர் ஹாப்பியாக இருக்கிறது கரெக்டு தானேன்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.